அன்பு நண்பர்களே, மாணவ மாணவிகளே, ஆசிரியர் பெருமக்களே, ஆராய்ச்சியாளர்களே மற்றும் எனது இனிய தோழர்களே, நான் இந்த காணொளியிலே பேசவிருப்பது சபால்டர்ன் ஹிஸ்டரியோகிராஃபி என்ற ஒரு தலைப்பை பற்றித்தான். சபால்டர்ன் ஹிஸ்டரியோகிராஃபி இது கடந்த ஒரு 40 ஆண்டு காலமாக, அதாவது ஒரு 4 டிகேட்ஸ் அல்லது 5 டிகேட்ஸ் என்று கூட கூறலாம் அப்ராக்சிமேட்லி. குறிப்பாக கடந்த 40 ஆண்டுகளாக இது அதிகம் பேசப்பட்டு வருகிறது. இந்த சபால்டர்ன் ஹிஸ்டரியோகிராஃபி என்பது. சபால்டர்ன் ஹிஸ்டரியோகிராஃபி என்றால் என்ன? அதற்கு முன்பாக நாம் ஹிஸ்டரி என்றால் என்ன, ஹிஸ்டரியோகிராஃபி என்றால் என்ன, லிட்ரேச்சர் என்றால் என்ன, அடுத்ததாக சபால்டர்னிட்டி அல்லது சபால்டர்ன் மூவ்மெண்ட் என்றால் என்ன என்பதையெல்லாம் பார்ப்போம். ஹிஸ்டரி என்பது அதன் விளக்கம் உங்களுக்கு எல்லோருக்கும் தெரிந்திருக்கும். கடந்த கால வரலாறு, கடந்த காலத்தில் நடந்த நிகழ்வுகளை குரோனலாஜிக்கலாக தொகுக்கப்பட்ட விஷயங்களை நாம் ஹிஸ்டரி என்று கூறுகின்றோம். குரோனலாஜிக்கலி என்றால் அந்த கால அட்டவணைப்படி 15ஆம் நூற்றாண்டு, 16ஆம் நூற்றாண்டு, 17ஆம் நூற்றாண்டு முதல் தற்போது நடப்பு 21ஆம் நூற்றாண்டு வரை இதில் உள்ள விஷயங்களை தொகுத்து நாம் ஹிஸ்டரி என்று வழங்குகின்றோம். அதை பற்றி உங்களுக்கு எல்லாம் தெரியும். அடுத்து ஹிஸ்டரியோகிராஃபி என்றால் என்ன? ஹிஸ்டரி என்பது வேறு, ஹிஸ்டரியோகிராஃபி என்பது வேறு. ஹிஸ்டரியோகிராஃபி என்பது how history is interpreted. History is written by whom? What is history? And how this history is written? இதையெல்லாம் பார்ப்பதுதான் ஹிஸ்டரியோகிராஃபி. சுருக்கமாக சொல்லப்போனால் வரலாறு எவ்வாறு எழுதப்பட்டது என்பதை பற்றி ஆராய்வது, அலசுவது என்று கூறலாம். இதன் அம்சங்கள் என்ன என்ன பார்ப்போம். வரலாற்று நிகழ்வுகளை பல்வேறு விதமாக இன்டர்பிரட் செய்வது, அதாவது விளக்குவது அல்லது அதை ஆராய்வது. யாரால், யாருக்காக, எப்படி எழுதப்படுகிறது ஹிஸ்டரி என்று பார்ப்பது. வரலாற்றில் எவ்வாறு முக்கியமான நிகழ்வுகள் மறைக்கப்பட்டுள்ளன அல்லது எழுதாமல் விடப்பட்டது என்பதை பார்ப்பது. அந்த வரலாறு எல்லோருக்குமாக எழுதப்பட்டுள்ளதா அல்லது ஒரு குறிப்பிட்ட இனத்திற்காக, குறிப்பிட்ட சமூகத்திற்காக அல்லது ஒரு குறிப்பிட்ட வகுப்பிற்காக எழுதப்பட்டுள்ளதா என்பதை பார்ப்பது. இது போன்ற விஷயங்களை பார்ப்பதைத்தான் நாம் ஹிஸ்டரியோகிராஃபி என்கின்றோம். ஹிஸ்டரி என்பது வெறும் ஸ்கெலிட்டன் போன்றது, எலும்புக்கூடு போன்றது. ஆனால் ஹிஸ்டரியோகிராஃபி என்பது அனலைஸ் செய்யப்படுவது. இலக்கியம் என்றாலும் உங்களுக்கு தெரியும். இலக்கியம் என்பது ஒரு படைப்பு, ஒரு நாடகம் மூலமாகவோ அல்லது ஒரு கவிதை மூலமாகவோ அல்லது ஒரு சிறுகதை நாவல் மூலமாகவோ மிக அழகாக மனிதகுலத்தின் உணர்ச்சிகளையும் மனிதகுலத்தின் வாழ்வியல் முறைகளையும் மனிதனின் ஆண் பெண் உறவுகள் போன்ற சிக்கல்களை பற்றியும் அழகாக சித்தரிப்பது தான் இலக்கியம். ஒரு கதை மூலமாகவோ அல்லது ஒரு கவிதை மூலமாகவோ சித்தரிப்பது தான் இலக்கியம். இலக்கியத்திற்கும் வரலாற்றுக்கும் உள்ள வித்தியாசம் என்னவென்றால், வரலாறு என்பது மனிதன் நிகழ்வுகளை அப்படியே தருவது, சில டேட்டாக்கள் மூலமாக, சில தரவுகளின் மூலமாக அப்படியே ஏற்றம் இறக்கமின்றி, எதுவும் கதைகள் எதுவுமின்றி அப்படியே தருவது. ஆனால் இலக்கியம்
அதே மனித நிகழ்வுகளை அழகுடன் சமர்ப்பிப்பதுதான் இலக்கியம். 2 புதிய கட்டிடங்கள் இருக்கின்றன. அதில் ஒன்று அலங்கரிக்கப்பட்டது, மற்றொன்று அலங்கரிக்கப்படாத கட்டிடம். இதில் அலங்கரிக்கப்பட்ட கட்டிடம் இலக்கியம், அலங்கரிக்கப்படாத கட்டிடம் வரலாறு. இதுதான் வரலாற்றிற்கும் இலக்கியத்திற்கும் உள்ள வித்தியாசம். அடுத்தது சபால்டர்ன். இந்த சபால்டர்ன் என்ற சொல்லை முதலில் உபயோகப்படுத்தியவர் இத்தாலியை சார்ந்த ஒரு மிகப்பெரிய தலைவர், மிகப்பெரிய அறிஞர், மிகப்பெரிய போராளி ஆண்டனியோ கிராம்சி என்பவர்தான். சபால்டர்ன் என்ற சொல் முதலில் எதற்காக உபயோகப்படுத்தப்பட்டது என்றால், மிலிட்டரியில் பல்வேறு வரிசைகள் உள்ளன. அதாவது ஹையரார்கி என்று ஆங்கிலத்தில் கூறுவார்கள். ரேங்க், ஆஃபீஸர்ஸ், தென் லெப்டினன்ட்ஸ், கேப்டன்ஸ், இது போன்று ஆரம்பித்து கடைநிலையாக சோல்ஜர்ஸ் மற்றும் சோல்ஜர்ஸுக்கும் கீழே உள்ள பணிகள் செய்யும் ஆட்களை நாம் சபால்டர்ன் என்று அழைத்தார்கள். இதுதான் அந்த சபால்டர்ன் என்ற வார்த்தையினுடைய ஆரம்பகால யூசேஜ். ஆனால் பல்வேறு காலகட்டங்களிலே இந்த வார்த்தை அதிகமான அளவிலே பொருள் மாற்றம் செய்யப்பட்டு இன்றைக்கு சபால்டர்னிட்டி என்பது கீழ்த்தட்டு மக்கள் எவ்வாறு நசுக்கப்படுகிறார்கள் அல்லது ஒடுக்கப்படுகிறார்கள் என்பதை குறிப்பதுதான் சபால்டர்ன். இந்த சபால்டர்ன் என்ற சொல் பல்வேறு இன்ஃப்ளெக்ஷன்ஸ் என்று ஆங்கிலத்திலே கூறுவார்கள். பல சேஞ்சஸ் ஆஃப் மீனிங்குடன் இது பல காலகட்டத்திலே பயன்படுத்தப்பட்டு வருகிறது. எப்படி ஃபெமினிசத்தை ஒரு குறுகிய வட்டத்திற்குள் அடைத்துவிட முடியாதோ, அதுபோல சபால்டர்னிட்டியும் ஒரு குறுகிய வட்டத்திலே அடக்கிவிட முடியாது. அது ஒரு மிகப்பெரிய அம்பர்லா டேர்ம். அந்த சபால்டர்னிட்டி என்ற சொல் பல பொருள்களை பல்வேறு காலகட்டங்களிலே பல்வேறு விதமாக உபயோகப்படுத்தப்பட்ட ஒரு சொல். இது பன்முகத்தன்மை கொண்ட ஒரு கருத்துக்களம். இவை எல்லாவற்றையும் ஒரு சிறிய காணொளியிலே நாம் கூறிவிட முடியாது. ஆகையினால்தான் இதை ஒரு ஓவர் வியூவாக, ஒரு பேர்ட்ஸ் ஐ வியூ என்று கூறுவார்கள். அதாவது மேலோட்டமாக அந்த முக்கியமான விஷயங்களை பற்றியும், இதற்கு யாரெல்லாம் பாடுபட்டார்கள், இதை யாரெல்லாம் வெளிக்கொண்டு வந்தார்கள் என்பதை பற்றி மட்டும் நான் இங்கே உங்களுக்கு கூறலாம் என்று நினைக்கின்றேன். ஆண்டனியோ கிராம்சி சபால்டர்ன் என்ற சொல்லை புரோலிட்டேரியேட் என்ற சொல்லுக்கு பதிலாக உபயோகப்படுத்துகிறார். ஆக்சுவலி இன் ரஷ்யன் கம்யூனிசம் the ordinary people were described as proletariats, common people. தாழ்ந்த நிலையிலே நசுக்கப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களை கம்யூனிசம் புரோலிட்டேரியேட் என்ற வார்த்தையுடன் உபயோகப்படுத்தியது. ஆனால் அதே வார்த்தையை இத்தாலியில் உபயோகப்படுத்த ஆண்டனியோ கிராம்சிக்கு விருப்பமில்லை. ஏனென்றால் ரஷ்யாவில் நடந்த புரட்சி வடிவங்களும் அதன் தன்மைகளும் வேறு விதமானது. அதையே இத்தாலியில் செய்ய முடியாது. இத்தாலியின் நிலைமை வேறு. ஏனென்றால் அதே வார்த்தை அவர் இத்தாலியின் கான்டெக்ஸ்டிலே உபயோகப்படுத்த விரும்பவில்லை. ஆகையினால் சபால்டர்ன் என்ற வார்த்தையை முதலில் அவர் இதற்கு உபயோகப்படுத்தினார். அதன் பிறகு இந்தியா போன்ற நாடுகளின் கான்டெக்ஸ்டிலே ஆரம்ப காலகட்டத்திலே அது பெசன்ஸ் மட்டும் குறிப்பதாக இருந்தது. விவசாயிகள், ஃபார்மர்ஸ் எவ்வாறு நசுக்கப்படுகிறார்கள், எவ்வாறு மார்ஜினலைஸ் செய்யப்படுகிறார்கள், எவ்வாறு ஒடுக்கப்படுகிறார்கள், குறிப்பாக பெசன்ஸ், லேபரர்ஸ், கூலீஸ் இவர்களை குறிப்பதற்காக இந்தியா மாதிரி நாடுகளிலே இதை உபயோகப்படுத்தப்பட்டதாக ராமச்சந்திர குஹா என்ற வரலாற்று ஆசிரியர் கூறுகின்றார். இந்த சபால்டர்னிட்டியும் போஸ்ட் கலோனியலிசமும் கிட்டத்தட்ட அண்ணன் தம்பிகள் போல. ஏனென்றால் போஸ்ட் கலோனியலிசத்தை பற்றி படிப்பவர்கள் சபால்டர்னிட்டியை பற்றியும் பெரும்பாலும் படிப்பார்கள். போஸ்ட் கலோனியலிசம் என்பது
உங்களுக்கெல்லாம் தெரிந்திருக்கும். காலனிஸ், யூரோப்பியன் காலனிஸ் எஸ்டாப்ளிஷ்டு their colonization or a kind of an imperialism, ஆதிக்கம் பல்வேறு நாடுகளிலே செலுத்தினார்கள். பல்வேறு நாடுகளிலே அவர்கள் ஆட்சி செய்து அதிகாரம் செய்தார்கள். அதன் விளைவு அவர்கள் கலோனியலிசத்தை விட்டு சென்று விட்டாலும் கூட அந்த கலோனியலிசத்தின் ஆதிக்கம் எவ்வாறெல்லாம் பாதிப்பை ஏற்படுத்துகிறது என்பதை படிப்பதுதான் போஸ்ட் கலோனியலிசம். சில எழுத்தாளர்கள், குறிப்பாக ராமச்சந்திர குஹா, அவர் ஒரு ஹிஸ்டாரியன் என்று கூறினாலும் கூட அவர் ஒரு போஸ்ட் கலோனியலிஸ்டும் கூட. அதுபோன்றே காயத்ரி சக்கரவர்த்தி ஸ்பைவக் என்பவரும் கூட ஒரு போஸ்ட் கலோனியலிஸ்ட், போஸ்ட் ஸ்ட்ரக்சரலிஸ்ட், மார்க்சிஸ்ட் கிரிட்டிக். நம்முடைய ஃபோக்கஸ் தற்போது சபால்டர்னிட்டியை பற்றி பார்ப்பது மட்டும்தான். ஆகையினால் நாம் சபால்டர்னிட்டி என்ற வார்த்தையும் அதனுடைய விளக்கங்களையும் பார்த்தோம். இந்த சபால்டர்னிட்டி என்ற வார்த்தையையும் அதன் கருத்து களத்தையும் அதன் கருத்து பரவலாக்குதலையும் பற்றி ராமச்சந்திர குஹா, காயத்ரி சக்கரவர்த்தி ஸ்பைவக் மற்றும் தீபேஷ் சக்கரவர்த்தி, குறிப்பாக இவர்களை பற்றி நாம் பார்க்கவிருக்கின்றோம். சபால்டர்னிட்டி என்பது யாரையெல்லாம் குறிக்கிறது என்று பார்த்தோமேயானால், முக்கியமாக விவசாயிகள், எவ்வாறெல்லாம் நிலப்பிரபுக்கள் விவசாயிகளை அடக்கி வைத்திருந்தனர் என்பதை பார்ப்பது, அடிமை தொழிலாளிகள், நிறைய தொழிற்சாலைகள் 20ஆம் நூற்றாண்டு மத்தியிலே வந்த பிற்பாடு இந்த தொழிலாளிகள் எவ்வாறு நசுக்கப்பட்டார்கள். மிக குறைந்த கூலி, மிகுந்த வேலை பேர்டன், பணச்சுமை, வரிச்சுமை போன்ற பல வகையான இன்னல்களுக்கு ஆளானார்கள். ஸோ அடிமை தொழிலாளிகள். மேலை நாடுகளிலே வகுப்புவாதம், கிளாஸ் ஸ்ட்ரகிள், பூர்ஷா கிளாஸ். எப்போவுமே பூர்ஷா கிளாஸ் என்பது ஒரு அப்பர் கிளாஸ். அந்த அப்பர் கிளாஸ் பெரும்பாலும் ஆள்பவர்களோடு கைகோர்த்து கொண்டு நிறைய பணம் சம்பாதிப்பதையே குறிக்கோளாக கொண்டு என்னவெல்லாம் இந்த தாழ்ந்த வகுப்பினருக்கு தீமை செய்ய முடியுமோ அனைத்தையும் செய்து அவர்கள் மேம்பட்டு நிற்பது, எல்லா சுகங்களையும் அனுபவிப்பது போன்றவற்றை செய்தார்கள். ஸோ இப்படிப்பட்ட நிலையிலே தாழ்ந்த வகுப்பினை சார்ந்த மக்களை சபால்டர்ன் முக்கியப்படுத்தி பேசுகிறது. இந்தியா மாதிரி நாடுகளிலே சாதி, கீழ் சாதியினர், குறிப்பாக தலித் பெண்கள் எவ்வாறெல்லாம் அடிமைப்படுத்தப்படுகின்றனர், எவ்வாறெல்லாம் நசுக்கப்படுகின்றனர் என்பதை பற்றி பேசுவதுதான் இந்த சபால்டர்னிட்டி. இந்த சபால்டர்ன் மக்களுக்கான குரல் கடந்த 40 ஆண்டு காலமாக ஒலிக்கத் தொடங்கி இருக்கிறது என்று நான் ஏற்கனவே கூறினேன். உதாரணமாக கூறப்போனால் சிறு குறு நாவல்கள், இலக்கியத்திலே கவிதைகள் மற்றும் சிறுகதைகள், இவற்றின் மூலமாக ஆக்கப்பூர்வமாக படைப்பிலே இவர்களை பற்றி பேசுவது. அடுத்து சோஷியல் ரீஃபார்மர்ஸ் நேரடியாகவே களத்தில் இறங்கி சில விஷயங்களுக்காக போராடுவது. உதாரணமாக மேதா பட்கர் என்ற ஒரு சமூக ஆர்வலர் ஆதிவாசி மக்களுக்காகவும் தாழ்ந்த நிலையில் உள்ள மக்களுக்காகவும் எவ்வாறு போராடி அந்த ஒரு டேம் கட்டப்படாமல் இருப்பதற்காக போராடினார் என்பதை நீங்கள் அறிவீர்கள். இதுபோன்று சமூக ஆர்வலர்கள் ஒரு பக்கம், இலக்கிய படைப்புகள் ஒரு பக்கம், மற்றும் தியரிஸ் என்று சொல்லப்படுகின்ற கருத்து
ஆர்வலர்கள், கருத்துருவாக்கம் செய்பவர்கள், அவர்களின் பங்கு மிக முக்கியமானது. ராமச்சந்திர குஹாவின் காலகட்டம் 1923 முதல் 2023 வரை. கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்புதான் அவர் மறைந்தார். பேராசிரியர், அறிஞர், பன்முகத்தன்மை கொண்ட ஒரு மிகப்பெரிய ஆர்வலர். அவரை பற்றி தற்போது பார்ப்போம். இவரை ஃபாதர் ஆஃப் சபால்டன் ஸ்டடீஸ் என்று கூறுகிறார்கள். ஏனென்றால் இவர் காலனிய ஆதிக்கத்திற்கு பிறகு மக்கள், குறிப்பாக கீழ்த்தட்டு மக்கள் எவ்வாறெல்லாம் நசுக்கப்படுகிறார்கள், ஒடுக்கப்படுகிறார்கள் என்பதை வெளி உலகுக்கு கொண்டு வந்தார். குறிப்பாக இந்தியாவிலே, குறிப்பாக கிழக்காசிய நாடுகளிலே எவ்வாறு இந்த கீழ்த்தட்டு மக்கள் பல்வேறு விதமாக ஒடுக்கப்படுகிறார்கள் என்பதை ஒரு மெத்தடாலஜி போல, ஒரு ஆராய்ச்சி வடிவத்திலே இவர் கொண்டு வந்தார். இவர் ஒரு குழுவை ஆரம்பிக்கின்றார். அந்த குழுவினை SSG என்று கூறுகிறார்கள், சபால்டன் ஸ்டடீஸ் குரூப். அந்த குழுவிற்கு இவரே தலைவராக இருக்கின்றார். இவர் ஒரு காலகட்டத்திலே தன்னை CPI, கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியாவில் தன்னை இணைத்துக் கொள்கின்றார். பல்வேறு பல்கலைக்கழகங்களில் அவர் இந்தியாவிலே பணிபுரிகின்றார். குறிப்பாக ஜதவ்பூர் யூனிவர்சிட்டியிலே இவர் பணி நீக்கம் செய்யப்படுகின்றார். அதன் பிறகு இவர் மேலை நாடுகளிலே பல பல்கலைக்கழகங்களிலே பணி செய்து இந்த SSG மூலமாக பல அரிய புத்தகங்களை இவர் வெளியிடுகின்றார். 1983 மிகுந்த வரவேற்பை கொண்ட ஒரு நூலை படைக்கின்றார். எலிமெண்டரி ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் பெசன்ட் இன்சர்ஜென்சி இன் கலோனியல் இந்தியா என்ற ஒரு நூல். அதன் பிறகு 1988 an Indian Historiography of India என்ற நூலை படைக்கின்றார். அதுவும் மிகுந்த வரவேற்பை பெற்றது. இவர் நிறைய புத்தகங்களை எழுதியிருக்கின்றார். ஆனால் இங்கே நான் 3 மட்டும் கூறுகின்றேன். மூன்றாவதாக 1998 டாமினன்ஸ் வித்தவுட் ஹெஜமனி என்ற நூலை வெளியிடுகின்றார். இவர் தன்னுடைய அனைத்து நூல்களிலும் அடிநாதமாக கூறியது டாமினன்ஸ் அண்ட் சப்ஜுகேஷன் என்பதை பற்றித்தான். ஆள்பவர்கள் எவ்வாறெல்லாம் ஆதிக்கம் செலுத்துகிறார்கள், ஏழை மக்கள் எவ்வாறெல்லாம் மேன்மேலும் நசுக்கப்படுகிறார்கள் என்பதுதான். இவர் முக்கியமாக எலைட்டிஸ்ட் ஹிஸ்டரியோகிராஃபியை சாடுகின்றார். மேற்தட்டு மக்களுக்காக எழுதப்பட்ட வரலாற்றை மிகவும் எக்ஸ்போஸ் செய்கின்றார், வெளிக்கொண்டு வருகின்றார். இவர் முக்கியமாக இந்திய வரலாறுகள், முன்பு எழுதப்பட்ட இந்திய வரலாறுகள் எவ்வாறு ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சார்ந்த மக்களுக்காகவே எழுதப்பட்டது, போர்ஷா கிளாஸ் அல்லது அப்பர் கிளாஸ், அவர்களுக்காக எழுதப்பட்டு எப்படி கீழ்த்தட்டு மக்கள் வாழ்கின்றார்கள், எப்படி அவருடைய வாழ்க்கை நிலை இருக்கிறது என்பதை முற்றிலும் இருட்டடிப்பு செய்யப்படுகின்றது என்பதை பற்றி கூறுகின்றார். அடித்தட்டு மக்கள் தங்கள் வாழ்க்கையில் எப்போதுமே ஆளும் வர்க்கத்தினருடன் கைகோர்த்து சென்றதில்லை. அதாவது அதிகார வர்க்கத்திலே அவர்கள் இருந்ததே கிடையாது என்பதை பற்றி கூறுகின்றார். கடந்த கால வரலாற்று நூல்களிலே காணப்படும் சமூகம், வாழ்க்கை முறை, மனிதர்களின் பண்பாட்டு விஷயங்கள் போன்றவை அடித்தட்ட மக்களுக்கான வாழ்க்கை முறையோ அல்லது சமூகத்தையோ அல்லது அவர்களுடைய ஒரு ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் என்பதை பற்றியோ எடுத்துரைப்பதாக இல்லை. ஒரு வரலாற்று ஆசிரியராக
இவர் 1783 தொடங்கி 1900 வரை உள்ள காலகட்டங்களுக்கான ஈவெண்ட்ஸ் நிகழ்வுகளை சொல்லும்போது அவர் முக்கியமாக பார்ப்பது என்னவென்றால் டாமினன்ஸ் அண்ட் சப்ஜுகேஷன் மட்டும்தான். வேறு எந்த ஒரு அச்சீவ்மெண்ட்டையும் அவர் பார்க்கவில்லை. கடைசியாக ஒரு முக்கியமான விஷயத்தை அவர் எடுத்திருக்கின்றார். தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக யாராவது வரலாற்றை எழுதினால் அது எவ்வாறு தடுக்கப்பட்டது, போர்ஷா கிளாஸ், அப்பர் கிளாஸ் அண்ட் த ரூலர்ஸ் அவர்களால் எவ்வாறு அது சென்சார் செய்யப்பட்டது அல்லது தடுக்கப்பட்டது என்பதை பற்றி முக்கியமாக குறிப்பிடுகின்றார். ஆக ராமச்சந்திர குஹா ஒரு ஃபாதர் ஆஃப் சபால்டர்ன் ஸ்டடீஸ் என்பதில் ஐயத்திற்கு இடமே இல்லை. அவருக்கு பிறகுதான் பல கருத்தாக்கங்கள் இந்தியாவிலே உருவாக்கப்பட்டன. அடுத்து நாம் பார்க்க போவது காயத்ரி சக்கரவர்த்தி ஸ்பைவக் என்ற ஒரு திறனாய்வாளர், ஃபெமினிஸ்ட் கிரிட்டிக், மார்க்சிஸ்ட் ஃபெமினிஸ்ட் கிரிட்டிக் என்றெல்லாம் அழைக்கலாம். அவர் தன்னை அவ்வாறு தான் அழைக்க சொல்லுகின்றார், டீகன்ஸ்ட்ரக்ஷனிஸ்ட். ஏனென்றால் நீங்கள் ஜாக் டெரிடா என்ற ஒரு மிக பெரும் தத்துவ ஞானி மற்றும் திறனாய்வாளரை பற்றி கேள்விப்பட்டிருப்பீர்கள். அவர் நிறைய நூல்களை எல்லாம் படைத்தார். அவற்றில் மிக முக்கியமான நூல் என்னவென்றால் ஆஃப் கிராமட்டாலஜி என்ற ஒரு நூல். அந்த நூலுக்கு முன்னுரை எழுதியவர் இந்த காயத்ரி சக்கரவர்த்தி ஸ்பைவக் என்ற அறிஞர். அவர் இன்றும் வாழ்கின்றார். அவர் அவ்வப்போது இந்தியாவிற்கு வரும்போது ஒரு கௌரவ பேச்சாளராக பல பல்கலைக்கழகங்களால் அழைக்கப்பட்டு வந்து உரையாற்றிவிட்டு செல்கின்றார். அவர் ஒரு முக்கியமான ஒரு கட்டுரையை எழுதியிருக்கின்றார். அது கேன் த சபால்டர்ன் ஸ்பீக்? அடித்தட்டு மக்கள் பேச முடியுமா? எஸ் ஆர் நோ கொஸ்டின் போல அதற்கு ஆன்சர் என்னவென்றால் நோ என்று கூறிவிடலாம். அவரும் அதைத்தான் கூறுகிறார். ஆனால் அதற்கான ஆராய்ச்சி, அதற்கான மெத்தடாலஜி எவ்வளவு அழகாக அவர் கூறுகின்றார் என்பதை நீங்கள் பார்க்க வேண்டும். இவர் நீண்ட காலம் கொலம்பியா யூனிவர்சிட்டியிலே பேராசிரியராக வேலை பார்த்தார். அந்த கொலம்பியா பல்கலைக்கழகத்திலே கம்பேரிட்டிவ் லிட்ரேச்சர் அண்ட் சொசைட்டி என்ற ஒரு துறையே இவர்தான் ஆரம்பித்தார். அவர் இந்த கேன் த சபால்டர்ன் ஸ்பீக் என்ற அந்த கட்டுரையிலே என்ன கூறுகின்றார்? ஸ்பைவக் ராமச்சந்திர குஹா போன்று இந்த விஷயங்களை கூறவில்லை. இவர் எவ்வாறு கூறுகின்றார் என்றால், இவர் நான் ஏற்கனவே கூறியது போல அந்த தாழ்த்தப்பட்ட மக்களின் வாழ்க்கை நிலையை எங்கேயோ ஒரு கொலம்பியா யூனிவர்சிட்டியிலே உட்கார்ந்து கொண்டு எதை பற்றியும் அனுபவிக்காமல் அவருடைய வாழ்க்கை நிலையை பற்றி கேட்டறிந்து இவர் இந்த கட்டுரையை எழுதவில்லை. அவர்களுடன் சில ஆண்டு காலம் தங்கியிருந்தார். அவர்கள் வாழ்க்கை முறையை இவரும் சேர்ந்து வாழ்ந்து அவர் அறிந்து கொண்டார். அப்போது அவர் புரிந்து கொண்ட ஒரு விஷயம் என்னவென்றால், எப்படி மேலை நாடுகளிலே இவர்களுடைய நிலை தவறாக சித்தரிக்கப்படுகிறது என்பதுதான். இந்த இஷ்யூஸ் ஆஃப் மீனிங் என்று கூறுகின்றோமே, அது நம்மிடையே உள்ளது. கொச்சையாக கிராமங்களிலே ஒரு பழமொழியை கூறுவார்கள். அதாவது பிள்ளையார் பிடிக்க அது குரங்காய் போனது என்று கூறுவார்கள். அதுபோன்று இந்த தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு அறியாமை என்று ஒன்று உள்ளது. கல்வி அறியாமை, பவர் பற்றி அவர்களுக்கு எதுவுமே தெரியாது. இன்னும் சொல்லப்போனால் தம்மை யார் ஆள்கிறார்கள் என்பது கூட அவர்களுக்கு தெரியாது. அப்படிப்பட்ட நிலையிலே அவர்கள் துயரப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் எவ்வாறெல்லாம் துயரப்படுகின்றார்கள் என்பதை அவர்கள் மட்டும்தான் கூற முடியும். யாராலும் அதை டிரான்ஸ்லேட் செய்ய முடியாது. டிரான்ஸ்லேட் என்றால் இங்கே நீங்கள்
வேறு விதமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது, லிட்ரலாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. அவர்களுடைய அனுபவங்களை அவர்கள் எடுத்து சென்று பேசினால் ஒழிய மற்ற ஏஜென்சிஸ் எடுத்து செல்லும்போது அது வேறு விதமாக பொருள் கொள்ளப்படுகிறது என்பதுதான் இந்த கட்டுரையினுடைய முக்கிய சாராம்சம். அதற்கு காரணம் பல காரணங்கள் உள்ளன. கல்ச்சுரல் ஹெஜமனி, பவர், நேரட்டாலஜி போன்ற விஷயங்கள் தடுக்கின்றன. உதாரணமாக அவர் ஒரு உதாரணத்தை கூறுகின்றார். சட்டி என்ற ஒரு விஷயத்தை பற்றி கூறுகின்றார். இந்த சட்டி என்பது உங்களுக்கெல்லாம் தெரிந்திருக்கும், நமக்கு எல்லாருக்குமே தெரிந்திருக்கும், உடன்கட்டை ஏறுதல் என்பது. அது கணவன் இறந்து விட்டால் அந்த காலகட்டத்திலே உடன்கட்டை ஏறுதல் என்ற ஒரு நிலை இருந்தது. இதுபோன்று சில பேர் செய்து கொண்டிருந்தார்கள். கணவன் இறந்தவுடன் அதே தீயிலே மனைவியும் பாய்ந்து இவர்கள் இறந்து விடுவது உண்டு. அப்படிப்பட்ட ஒரு நிலையை எடுத்து சொல்லும்போது மேலை நாடுகளிலே எவ்வாறு அதை எடுத்து சென்றார்கள் என்றால், த ஒயிட் மென் சேவ்டு பிரவுன் விமன் ஃப்ரம் த பிரவுன் மென் என்று எடுத்து செல்கின்றார்கள். அது ஒரு தீய ஒரு வழக்கம்தான், அதை இல்லை என்று சொல்லவில்லை. காயத்ரி சக்கரவர்த்தி ஸ்பைவக் அந்த முறையை சரியானது என்று கூறவில்லை, அவரும் அது தவறானது என்று தான் கூறுகிறார். ஆனால் இந்த இஷ்யூஸ் ஆஃப் மீனிங் என்ற கான்டெக்ஸ்டிலே அவர் அதை பார்க்கின்றார். அதை அவ்வாறு பார்க்கும்போது அவர் என்ன கூறுகின்றார் என்றால், எப்படி விஷயங்கள் ஏஜென்சி மூலமாக கடந்து செல்கின்றன என்பதை பற்றி அவர் அங்கே குறிப்பிடுகின்றார். மேலை நாட்டு மக்கள் அறிவதெல்லாம் இதுதான், ஒயிட் மென் சேவ்டு பிரவுன் விமன் ஃப்ரம் த பிரவுன் மென் என்பது. அதன் பின்னணியில் இருக்கின்ற பொருள் பற்றி கூட அவர்களுக்கு தெரியாது. வேடிக்கையாக கூறுவார்கள், டூ இண்டியன்ஸ் ஈட் எக்ஸ் என்று மேலை நாடுகளிலே கேட்பார்களாம். இந்தியன்ஸ் முட்டை சாப்பிடுகிறார்களா என்று கேட்பார்களாம். இந்தியா இஸ் அ லேண்ட் ஆஃப் டைகர்ஸ் அண்ட் ஸ்னேக்ஸ் என்ற ஒரு உரையாடல், டிஸ்கோர்ஸ் தான் மேலை நாடுகளிலே இருக்கின்றது. அவ்வாறே நம்முடைய அந்த நிலை, சிஸ்டம் ஆஃப் பவர், சிஸ்டம் ஆஃப் கல்ச்சுரல் ஹெஜ்மனி, system of conveying meaning, the vocabulary as a result of colonization give a different kind of meaning about the subalterns. இதுதான் அவர் கூற விரும்புவது. ஏஜென்சிஸ் வரலாறுகளை தரும்போது அந்த உண்மையான வரலாறு, உண்மையான கண்டிஷன் அவர்களுக்கு சென்று அடைவதில்லை, திருத்தப்பட்ட வரலாறு தான் அவர்களுக்கு சென்றடைகின்றது. அவ்வாறு ஏஜென்சிஸ் உண்மையான அக்கறையுடன் எடுத்து சொன்னாலும் கூட அவர்கள் இஷ்யூஸ் ஆஃப் மீனிங் அண்ட் இன்டர்பிரிட்டேஷன் என்ற சுழலிலே சிக்கி தவிக்கின்றனர். அவர் சிஸ்டம் ஆஃப் ரெப்ரசன்டேஷன் லேக்ஸ். நம்முடைய உள்ள கோளாறே அதுதான், ஒரு சரியான ரெப்ரசன்டேஷனை கொடுப்பதில்லை. பல சிக்கல்கள் உள்ளன, மிஸ்யூஸ் ஆஃப் பவர், சர்க்குலேஷன் அண்ட் ரெக்கக்னிஷன் என்று கூறுகின்றார். அப்படி தப்பித்தவறி சில நேரங்களிலே ஏஜென்சிஸ் உண்மை குரலை தரும்போது ஒன்று அவைகள் மேலோட்டமாக தரப்படுகின்றன அல்லது சைலண்ட் செய்யப்படுகின்றன. ஸோ நேர்மையான ஒரு பிரதிநித்துவம், ரெப்ரசன்டேஷன் இல்லாததால் ஒரு சரியான ஒரு பொருள் அவர்களுக்கு கிடைப்பதில்லை. இதை எபிஸ்டமிக் வயலன்ஸ் என்று கூறுகின்றார் காயத்ரி சக்கரவர்த்தி ஸ்பைவக், அதாவது அறிவு வன்முறை என்று கூறுகின்றார். எபிஸ்டமிக் வயலன்ஸ். உலகத்துக்கு சபால்டர்ன்ஸ் அவர்களுடைய நிலையை கூற வேண்டுமென்றால் அவர்களே கூறினால்தான் அது சரியாக இருக்கும். அது ஆனால் முடியாது. Can the subaltern speak? No, they cannot. There are so many reasons. மேற்கத்திய ஆதிக்க கண்ணாடியை அணிந்து கொண்டு இந்திய சபால்டர்னிட்டியை பற்றி தெரிந்து கொள்வது தவறானது என்று கூறி
அவர் முடிக்கின்றார். மூன்றாவதாக தீபேஷ் சக்கரவர்த்தி. இவர் 1948 கொல்கத்தாவிலே பிறக்கின்றார். இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். இவர் ஒரு தலைசிறந்த ஒரு போஸ்ட் கலோனியலிஸ்ட் மற்றும் வரலாற்று அறிஞர். ஹிஸ்டரியோகிராஃபியை பற்றி இவர் ஆழ்ந்த ஞானம் கொண்டவர். இவர் 2014 ஆர்னால்ட் டாயின்பி பிரைஸ் என்ற ஒரு சிறப்புமிக்க ஒரு பிரைஸ் பெற்றார். சிறந்த நூல்களில் ஒன்று ப்ராவின்ஷியலைசிங் யூரோப் மற்றும் போஸ்ட் கலோனியல் தாட் என்றொரு நூலையும் இவர் படைத்திருக்கின்றார். படைத்த ஆண்டு 2000. இவர் நமக்கு தந்த சில முக்கியமான தியரட்டிக்கல் பாயிண்ட்ஸை பற்றி தற்போது பார்ப்போம். முதலாவதாக டீகாலனைசிங் ஹிஸ்டரி என்றொரு விஷயத்தை பற்றி இவர் குறிப்பிடுகின்றார். வரலாறு என்பது ஒரு சிங்கிள் நேரேட்டிவ் என்டிட்டி கிடையாது. எப்படி இந்த எலைட்ஸுக்கு கீழ்நிலையில் உள்ள மக்களின் வாழ்க்கை முறையை பற்றி தெரியும். How can the elite people write history about the subalterns? It is not possible. So he wants to say, first of all, we should note the fact that we should decolonize the history. காலனிய ஆதிக்கத்தின் பிடியில் இருந்து கொண்டு இவர்கள் எப்படி ஒரு ஜென்வின் சபால்டன் ஹிஸ்டரியை எழுத முடியும்? எழுதவே முடியாது. அதுதான் டீகாலனைசிங் ஹிஸ்டரி என்ற ஒரு முக்கிய அம்சம். இதை பற்றி அவர் விரிவாக தன்னுடைய நூல்களிலே கூறுகின்றார். அடுத்த ஒரு முக்கியமான விஷயமாக அவர் கூறுவது ப்ராவின்ஷியலைசிங் யூரோப். அப்படி என்றால் என்ன? இவர் ப்ராவின்ஷியலைசிங் யூரோப் என்று கூறுவதன் பொருள் என்னவென்றால், அக்காலத்தில் எழுதப்பட்ட வரலாறு பெரும்பாலும் யூரோசென்ட்ரிக்காக இருந்தது. அதாவது ஐரோப்பிய காலனிய ஆதிக்கத்தின் சூழ்ச்சியாக இருந்தது. அந்த சுழலில் மாட்டிக்கொண்டவர்கள்தான் பெரும்பாலான வரலாற்று ஆசிரியர்கள். அவர்களுடைய முக்கிய நோக்கம் உலகம் முழுவதும் சபால்டன் கிளாஸ் தலையெடுக்கக்கூடாது என்பதுதான். அப்படிப்பட்ட நிலையிலே நீங்கள் யூரோசென்ட்ரிக்காக இருக்கக்கூடிய வரலாற்றை யூரோசென்ட்ரிக்காக மாற்ற வேண்டும், ப்ராவின்ஷியலைஸ் பண்ண வேண்டும் என்பதுதான். இது ஒரு முக்கியமான அம்சம். அடுத்து இவர் கூறுவது கிரிட்டிக் ஆஃப் நேஷனலிசம். பெரும்பாலான தேசிய வரலாறுகள் தவறாக ரெப்ரசன்ட் செய்யப்பட்டிருக்கின்றன. தேசிய வரலாறுகளிலே சபால்டன் குரலை மறைத்துவிட்டு நேஷனலிசம் என்ற ஒரு நேரேட்டிவ் தவறாக சித்தரிக்கப்படுகின்றது. அங்கே சபால்டன் மக்களுக்கான குரல் சேர்க்கப்படவே இல்லை, அல்லது அவர்களுடைய குரல் ரெப்ரசன்ட் செய்யப்படவில்லை. அப்படி இருக்கும்போது ஒரு சிங்கிள் நேரேட்டிவாக இதுதான் நேஷனலிஸ்ட் நேரேட்டிவ் என்று எவ்வாறு எடுத்துக்கொள்வது? இதை கிரிட்டிக் ஆஃப் நேஷனலிசம் என்ற ஒரு தலைப்பிலே அவர் கூறுகின்றார். தீபேஷ் சக்கரவர்த்தி வரலாற்றை எழுதுபவர்கள் பல்வேறு துறைகளின் அறிவையும் பெற்றிருக்க வேண்டும் என்று கூறுகின்றார். அப்போதுதான் அவர்கள் அந்த ஹிஸ்டரியை நன்றாக படைக்க முடியும். உதாரணமாக, அவர்கள் வரலாற்றை பற்றி தெரிந்திருக்க வேண்டும், மானுடவியலை பற்றி தெரிந்திருக்க வேண்டும், அவர்கள் மனோதத்துவத்தை பற்றி நன்றாக தெரிந்திருக்க வேண்டும், அவர்கள் கல்ச்சர் பற்றி நன்றாக புரிந்திருக்க வேண்டும். இவ்வாறு அவர்கள் பல துறைகளிலும் தேர்ச்சி பெற்று இருந்தால்தான் ஒரு வரலாற்றை நல்ல முறையிலே படைக்க முடியும். அதோடு மட்டுமல்லாமல் ஏற்கனவே எழுதப்பட்ட வரலாறுகளை ரீரீட் செய்ய வேண்டும், மறு ஆய்வுக்கு உட்படுத்த வேண்டும். அதை மறு ஆய்வுக்கு விட்டு எங்கேயெல்லாம் கேப்ஸ் இருக்கின்றதோ, எதையெல்லாம் விட்டுவிட்டார்களோ அந்த கேப்ஸை ஃபில்லப் செய்யப்பட வேண்டும் என்றெல்லாம் கூறுகின்றார்.
ஆகையால் நான் மறுபடியும் கூற விரும்புவது என்னவென்றால், இந்த சபால்டர்ன் ஹிஸ்டியோகிராஃபி என்பதை ஒரு சிறிய காணொளியிலே மிக விரிவாக கூறிவிட முடியாது. இது ஒரு ஓவர் வியூ தான். இது ஒரு சிறிய ஒரு முன்னுரை தான். ஆகையால் சபால்டர்ன் ஹிஸ்டியோகிராஃபி என்றால் நீங்கள் ஓரளவிற்கு அது என்னவென்று புரிந்திருப்பீர்கள் என்று நினைக்கின்றேன். மற்றும் இது போன்ற காணொளிகளை மேலும் காணலாம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.